God. With a clean heart, let's worship God. Lord, pure heart. I need a pure heart to worship Thee. Grant me a pure heart. Not a hypocritical heart. Or being taught with the doctrines of man. They go in for vain worship. But the heart is being distanced. Loving dear ones. Or they would have betrayed you. Whatever they may do unto you, do not hate them in your heart. One thing is needed in your heart. So only one thing is there. Whether it is a wicked thought or envy or strife, nothing can touch. It's only the love of God that's there in my heart. Only the love of God that's there in my heart. Just place your hands on your heart and ask. Secondly, you know what happens if you have a pure heart? Proverbs 22:11. He that loveth pureness of heart. What about the lips? How should the lips ought to be? How the lips ought to be? So if the lips have got to be sweet, what you ought to do? You just apply honey. உங்களுக்கு தெரியுமா சைனாவில் worship வழக்கம் அவங்க நிறைய கும்பிடுவாங்க என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள். So in China, முன்னால இப்பெல்லாம் கன்வின்ஸ் வந்துருச்சுல முன்னால earlier days எல்லாத்துக்கும் கடவுள். அதுல ஒரு கடவுள் என்னன்னா கிச்சன் காட். They have many gods. கிச்சன் காட். A kitchen god. அந்த கிச்சன்ல நல்ல பெரிய படம் வச்சிருப்பாங்க. So they would have a photo in the kitchen. பொங்கல் பண்டிகை மாதிரி ஒரு பண்டிகை வரும். A feast even like Pongal. அது சொல்லுமா கிச்சன்ல பேசின வார்த்தை எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கான். கேட்டுக்கிட்டே இருக்கான். So it would go on. அந்த சாமிக்கு ரொம்ப பண்டிகை ஒரு என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த சாமி எடுத்து வந்து நல்ல வாயில தேன் தடவானா. They will apply honey on the. நல்ல தேன் தடவானா. They will apply honey on the mouth. தேன் தடவி வாசல்ல கொண்டு எரிப்பாங்க. எதுக்குன்னா இது ஸ்வீட்டா மேல போய் பரலோகத்துல சொல்லுமா. அக்கா தேன் தடவி அனுப்புனா ஸ்வீட். அதனால தீமையே சொல்லாதான். So it would never speak any evil. விசுவாசிகள் எல்லாம் தேன் தடவிட்டோம் சோப்பா பச்சையா தடவிட்டோம் சொல்லல. Now that believers ought to apply honey. நிறைய பெலிவர் தடவுறாங்க ஸ்வீட்டா. உதடு ஸ்வீட்டா இருக்கு. The lips are very sweet to look at. அந்த ஸ்வீட்டை நான் சொல்லல. So I am not speaking about that. இருதயம் சுத்தமா இருந்தா your heart is clean. வார்த்தை இனிமையா இருக்கும். Your words would be sweet. வார்த்தை உதடுகள் வார்த்தை எப்படி இருக்கும்? What about the words? சுத்தமா இருக்கும். It would be clean. ஏனென்றால் யோபு 14ஆம் அதிகாரம் 14:4 நீங்க வாசித்தீங்கன்னா அசுத்தமானதில் இருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டா? எங்க அசுத்தத்துல இருந்து சுத்தமானதை பிறப்பிக்க முடியுமா? Who can bring a clean thing out of an unclean thing? முடியுமா? Is it possible? சுத்தம் தான் சுத்தத்தை பிறப்பிக்கும். Clean can give birth. அசுத்தம் பிறப்பிக்கும். Unclean will give birth. யோபு கேட்டாரு அசுத்தமான இருதயத்தில் இருந்து சுத்தமான வார்த்தை வருமா? From an unclean heart a clean word may come. நான் சில வேளைகள்ல at times முன்னால இப்ப இல்ல மனுஷங்க ஜோமா இல்ல ஒரு சின்ன ஆண்டோட பேசி நானே ஆண்டோட I would speak to the Lord God. The flightல போச்சலாம் even when சில பொம்பளைங்க இருக்காங்க. There are certain ladies. They டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல சோப் அடிச்சு கொண்டையெல்லாம் நல்லா வச்சிட்டு. They have the lipstick. They have the bun on the head. 14 மணி நேரம் டிராவல் பண்ணாலும் 14 hours even though they travel. Can I help you? They come and ask you, sir, can சாரே கேட்டாலும் சிரிச்சிட்டே கொடுக்கறா. So even if they ask for liquor smilingly, எந்த மதுபானம் கேட்டாலும்
சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறான். Whatever liquor you need, தண்ணி மட்டும் போதுமா அது சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறான். whether you need water, that too they give smiling. நான் யோசிச்சிருக்கேன், I considered, நம்ம ஆண்டவரை மாதிரி மாற வேண்டாம், இந்த ஏர் ஹோஸ்ட் மாதிரியாவது மாறலாம். என்ன சொன்னாலும் சிரிக்கிறான். so how much this என்ன சொன்னாலும் தேங்க்ஸ், whatever you Thanks, tell sir. the air hostess, they தேங்க்ஸ் சார், அதை ஹெல்ப் பண்ணணுமா சார்? keep on ஏம்மா thanking. And நீ வாங்குற சம்பளத்துக்கு உனக்கு கத்து கொடுத்துருக்கான். so for the money you earn, you're being trained. எதுக்கு? What for? என்ன இனிமையா பேசுறா. How beautiful. ஆனா இந்த அம்மா வீட்டுல போய் வீட்டுக்காரன் எப்படி பேசுவா தெரியும். Just go and check her up at home. அது எனக்கு தெரியாது. I am not aware of that. ஆனா ஃளைட்ல மாத்திரம் நீ என்ன பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே. Whatever you speak in flight, she would bear your talk. எது வரைக்கும் சிரிப்பா? To what extent? இத மாதிரி வீட்டுல சிரிக்க மாட்டா, கண்டிப்பா சிரிக்க மாட்டா. இங்க எதுக்கு சிரிக்கிறா? You know why does she laugh here? தப்பு. It's money that speaks. பணம். Money that speaks. இதுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கான். So training is being given. எப்படி பேசணும், How you ought to talk. எப்படி முகத்தை காட்டணும், How do you ought to show your எப்படி face? பழகணும், How do you ought to எந்த approach? மாதிரி வார்த்தை பிரயோஜனப்படுத்தணும். What about the... இது ட்ரைனிங். So training is இது being given. இருதயத்துல இருந்து வர்றது இல்ல. It does not come from the heart. இது இருதயத்துல வர்றது இல்ல. It never comes இது from the ட்ரைனிங். heart. It comes from training. இவங்க வெளிய என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. I do not know what they speak at home. யாக்கோபு எழுதினாரு. Jacob said, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க. James 3:8. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. கூடாது. அது அடங்காத அது அடங்காத பொல்லாப்பு. அடங்காப்பிடாரி என்னது? The tongue can no man rule. Unruly evil. அடங்காப்பிடாரி யாரு? What cannot be அடங்காப்பிடாரி tamed. எங்க கட்டிட்டு வரல, உனக்குள்ளே வச்சிருக்க. You have it within you. சிலர் சொல்லுவாங்க, சரியான அடங்காப்பிடாரியை கட்டிட்டாங்க. I have married an unruly person. நீ கட்டிட்டு வரலப்பா, You are நீ not married. பெத்துக்கிட்டே வந்திருக்க பாருங்க. You are given உள்ள birth. இருக்கிற நாவு என்னது? What about the tongue that is in சரியான you? அடங்காப்பிடாரி. It's an unruly evil. ஆனா அந்த நாவுக்கு என்ன செய்தான்? What about the tongue? அந்த அடங்காப்பிடாரி கோயிலுக்கு வந்துச்சு. That unruly person has come to the church. கோயிலுக்கு வந்தா யார் இருக்கா இங்க? Who's there in the church? தேவன் பிதா இருக்கிறார். It's God the Father. பிதா இங்க என்ன சொல்லுது? நீ நாசமா போவனே சொல்லுது. சோதரனே, சோதரப்பா, சோதரப்பா, ஹalleluya, ஹalleluya. So beautifully they start worshiping இந்த God. அடங்காப்பிடாரி தேவகிட்ட வந்தா சோதர 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 Goes on praising God. You know why? இந்த அடங்காப்பிடாரி வீட்டுக்கு போறான். When this unruly person goes home, தேவனுக்கு முன்னால துதிச்ச. you worship before God. வீட்டுல What about? அவர் கேக்குறாரு, சகோதரரே கோயில்ல வந்தா துதிக்கிற, When you come to the church, you pray. வீட்டுல போனா சபிக்கிற. When you go home, you இது curse. என்ன பிரதர்? ஒரே ஊத்துக்கல்ல ரெண்டு தண்ணி. How come two waters in the same system? ஞாயிற்றுக்கிழமை ஒரே துதி, Sunday only you praise God. திங்கட்கிழமை நாசமா போ, Monday you curse. இது எப்படி பிரதர்? How come? அவருக்கு புரியவே இல்லை, மண்டே பிச்சுக்கிறாரு. So he is not able to இது understand. எப்படி பிரதர்? How is this? ஒரே ஊத்துக்கல்ல ரெண்டு தண்ணி வருது. From one cistern, two waters. நான் இதுவரைக்கும் பார்த்தது என்னது? So far what I had seen, ஒரு நல்ல தண்ணி கிணறுன்னு சொல்லுவாங்க. they say the well of அந்த good water. கிணத்துல நல்ல தண்ணி கிடைக்குங்க. You would get good water in that well. நம்ம கார்டன் சாப்பல் இருக்கு பாருங்க, Garden chapel. அது நல்ல ஊத்து தண்ணி இருந்தது. There அங்க was good தண்ணியை சுத்திகரிச்சு water is பைப்பு போட்டு எங்கெல்லாம கொண்டு போனான். இப்ப தண்ணி கெட்டு போச்சு, கிணத்தே ஊட்டி போயிட்டான். அதனால தான் நம்ம கோயில் கிடைச்சது. They are closed over. அவன் நல்ல தண்ணி தேடிட்டு போயிட்டான். He went seeking after good இல்ல, water. அந்த சாப்பல்ல திங்கட்கிழமையில இருந்து சாட்டர்டே வரைக்கும் நல்ல தண்ணி கிடைக்கும். Monday to Saturday, நல்ல தண்ணி. it's good water. சாட்டர்டே டு அடுத்த மண்டே வரைக்கும் கொஞ்சம் கசப்பா இருக்கும். Saturday to Monday it will be bitter. அப்படின்னா ஒண்ணு உங்க ஊத்து தண்ணி எப்படி இருக்கும்? How about சொல்லுங்க. your fountain of water? உங்களுக்கு கிணறு இருக்கா? Whether you have a உங்க well, தண்ணி எப்படி இருக்கு? how about the water? ஒண்ணு நல்லா இருக்கு. Either it ought to be good. 365 நாள் எப்படி இருக்கு? 365 days. இல்ல பாஸ்டர்,
கர்த்தர் எங்களை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்காரு. The Lord God has blessed me exceedingly. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அப்படியே தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும். That water is like coconut water on Sunday. திங்கட்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் வாயிலேயே வைக்க முடியாது பாஸ்டர். From Monday to Saturday you can never even taste it. அப்படி ஒரு கிணறு இருக்கா? Is there such a well? சொல்லுங்க. Come and tell me, is there such a well? இருந்தா சொல்லுங்க, நான் விலை கொடுத்து வாங்கிக்கிறேன். If there is such a well, I would purchase that well. அப்படி இல்லங்க. You will not come across such. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தோத்திரம், திங்கட்கிழமை சனிக்கிழமைக்கு ஆத்திரமா? Monday to Saturday. எங்க வந்திருக்கோம்? Why do you come here? பிதாவை இங்கே வச்சு பூட்டியாச்சு. So we have locked the Father here. அங்க பிதாவை ஆண்டவரே அங்க வந்துராதீங்க. Lord God, do not come to my house. தேடி வரேன், நீ இருக்கிறது. I will come seeking you. ஏன்னா இங்க வந்தா தான் உம்மை பார்த்தா தான் ஊத்து பறக்குது. So only if you come here the songs come out. யாக்கோபு கேக்குறாரு, என்னப்பா? So James is asking, என்ன இது? what is it going on? ஒரு ஊற்றுக்கல்ல ரெண்டு தண்ணி வர முடியுமா? How come two kinds of water in the same ஒண்ணே இன்பமான வார்த்தை வரணும். Either a sweet life you got to live, இல்லன்னா சாப வார்த்தை வரணும். or cursed life. ரெண்டு வார்த்தை எப்படி ஒரு வாயில வரும்? How come two kinds of words? எப்படி வரும்? How come? இருதயம் சுத்தமா இருந்தா, if the heart is pure, இன்பமான வார்த்தை, sweet words would proceed.